வணக்கம் ட்ரேடர்ஸ். இது ஜூன் 7 நிஃப்டி 5 மினிட் சார்ட் பேட்டர்ன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 18665 ஓப்பன் ஆச்சு. அதாவது ஒரு நல்ல கேப் அப். எஸ்டர்டேஸ் ஹையை விட அதையும் தாண்டி மேலே 18665 ஓப்பன் ஆச்சு. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேப் அப் ஆச்சுன்னா இந்த ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். ரீடெஸ்ட்னால் இந்த ப்ரைஸ் வந்து 18620 ரீடெஸ்ட் பண்ண வரும். ஆனால் அந்த ப்ரைஸ் வந்து 620 ரீடெஸ்ட் பண்ணாமல் 18640, அதாவது இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த கேப்பே வந்து ஒரு சைன் ஆஃப் புல்லிஷ்னஸ் தான். புல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது தான் காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இந்த மார்க்கெட் ஆரம்பித்ததில் இந்த இடத்துல 645, 18665, 18645 ஒரு 20 பாயிண்ட் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம், இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு வி ஷேப் ரிவர்சலும் நடந்திருக்கு பாருங்கள். பேர்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இமீடியட்டாக புல்ஸ் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க மறுபடியும் அதே மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரியே போடக்கூடாது. ஏன்னா இது மேலே பிரேக் அவுட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லை இந்த லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆன உடனே ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். ஆனால் ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு மேலே போயிடுச்சு. இது ஏன் இந்த இடத்துல நின்றுச்சுன்னா 18645, 18665, அதுக்கப்புறம் 18685. இங்கே பார்த்தீங்களா, இது 20 பாயிண்ட்ஸ், இது 20 பாயிண்ட்ஸ், கரெக்டாக இங்கே நின்றுருக்கு. சரி, இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. இந்த 186 அப்படிங்கிற இந்த ஏரியாவை ரீடெஸ்ட் பண்ணுது. இங்கே 1 2 இங்கே ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. இங்கே என்ட்ரி போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து வந்துட்டுருக்குது. எப்போவுமே ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைனுக்கும் நம்ம ஸ்பாட் ப்ரைஸுக்கும் கேப் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே என்ட்ரி போடக்கூடாது. ஏன்னா அது எப்போ வேணாலும் இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணும் இந்த மாதிரி. ஸோ இங்கே ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருக்குது. இது இன்னொரு என்ட்ரி பாயிண்ட்ஸ் இங்கே அல்லது இங்கே. இதுதான் சேஃப் என்ட்ரி. ஓகே, இதுக்கப்புறம் எங்கே டார்கெட் வைக்கிறதுனா, இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள், 18640, 18540. இது வந்து ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட்ஸ். இது வந்து ட்ரெண்ட் ஓவர் ஷூட்ஸ். ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் அதை வந்து இந்த லெவல் கூட ஆட் பண்ணணும். 18640 ப்ளஸ் 100, 18740. கரெக்டாக ப்ரைஸ் இங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ எப்போவுமே இப்படி தான், ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் நடக்குதுன்னா கரெக்டாக அந்த லெவலுக்கு இந்த ரேஞ்ச் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ப்ரைஸ் அங்கே தான் வந்து எப்போவுமே நிற்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.